சிலருக்கு வீட்டு தோட்டம் மாடி தோட்டம் போடுறதுல ரொம்ப அதிக ஆர்வம் இருக்குங்க. ஆனால் பில்டர் அதுக்கேற்ற மாதிரியான வசதிகளுடன் அந்த கட்டடத்தை கட்டி கொடுத்தா இருக்காரான்னு நம்ம பார்க்கணுங்க. மொட்டை மாடி தரையில் மாடி தோட்டம் வைப்பதற்கு இப்போ பூச்சி கொடுத்து தேவையான பாதுகாப்பு அம்சங்களுடன் கட்டடத்தை வலுவாக கட்டியிருந்தால் தாராளமாக மாடி தோட்டம் வைக்கலாங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் கட்டடம் சேதம் அடையக்கூடும். எனவே மாடி தோட்டம் வைக்கும்போது மிகவும் கவனமாக இருக்க வேண்டுங்க. ஏன்னா செடிகள் சிறு தொட்டியில் வளர்க்கும் போது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. அதே சமயம் அது சற்று பெரிதாக வளர்ந்த பிறகு அதனால் ஏதாவது பாதிப்பு வரக்கூடும் அப்படின்னு தெரிந்தால் உடனே அதை அப்புறப்படுத்தணும், தயங்கக்கூடாது. இது எல்லோருடைய நலனை கருதி எடுக்கப்படும் முடிவாக இருக்கணுங்க. தரைத்தளத்தில் செடி வளர்க்க வேண்டும்னு ஆசைப்படுறவங்க அது என்ன மாதிரியான செடி, எவ்வளவு உயரத்துக்கு வளரும், தரைக்கு கீழே செல்லும் குழாய்கள் சேதமாகுமா, அதனுடைய வேர் வளர்ந்து தரைத்தளத்தில் ஏதாவது பாதிப்பை ஏற்படுத்தணுமா என்பதையெல்லாம் ஆலோசனை செய்து கீழே செடி வளர்க்கணுங்க. அதுதான் நல்லது. அதே மாதிரி கட்டடத்தை சுற்றி செடிகள் மரங்கள் வளர்ந்தால் அந்த கட்டடத்துக்கு பழுது ஏற்படுவதற்கு முன் நாமே அவற்றை எல்லாம் பிடுங்கி அவ்வப்போது சரி செய்யணுங்க. இதுதான் மாடி தோட்டம் வைக்கணும்னு எல்லாருக்கும் ரொம்ப ஆசை. ஆனால் வைக்கும்போது நம்ம கட்டடத்துடைய இதுவும் பார்க்கணும், தரையோட இதையுமே பார்க்கணும். இந்த ஃபோட்டோவில் நீங்கள் பார்க்குறவங்க வீட்டு தோட்டத்தில் அசத்துற 80 வயது ரங்கம்மாள் பாட்டிங்க. தென்காசி மாவட்டம் கணக்கம்பிள்ளை வலசை பகுதியை வசித்து வராங்க ரங்கம்மாள் பாட்டி. இவருக்கு 80 வயது ஆகிறது. தன்னுடைய வீட்டில் தோட்டம் அமைத்து பலவிதமான காய்கறிகள், மலர்கள் மற்றும் பழச்செடிகள் வளர்த்து சிறப்பாக பராமரித்து வராங்க. ஊர்க்காரர்கிட்ட போய் ரங்கம்மாள் பாட்டி வீட்டுக்கு எப்படி போகணும்னு சொல்லி வழி கேட்டோன்னா, வீட்டு தோட்டம் வச்சுருக்கிற அந்த ரங்கம்மா பாட்டி தானே அப்படின்னு வழி காட்டுறாங்க. தன்னுடைய முதுமை காலத்திலும் மிகுந்த ஆர்வத்துடன் வீட்டு தோட்டம் அமைத்து இதை சிறப்பாக ரங்கம்மாள் பராமரித்து வர்றாங்கங்க. அதனாலே இவங்களுக்கு தனி அடையாளத்தை உருவாக்கி தந்திருக்கு. இந்த வயதிலும் கொஞ்சமும் சுறுசுறுப்பு குறையாமல் செடிகளிலிருந்து பூக்கள் பறித்து கொண்டு எல்லா வேலையும் வீட்டு வேலையும் செஞ்சுட்டு சிறப்பாக பாட்டி பண்ணிட்டுருக்காங்கங்க. மாடி தோட்டம் வைக்கணும், வீட்டு தோட்டம் வைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு ரங்கம்மாள் பாட்டி மாதிரி இருக்கவங்க ஒரு இன்ஸ்பிரேஷன். சின்ன இதிலேருந்து ஆரம்பிங்க, உங்களுக்கு அது ஒரு ஈடுபாடு அதிகமாகி நீங்கள் அதை சிறப்பாக பண்ணுவீங்க. கவனமாக இருங்க. மாடி தோட்டம் வைத்தாலும் சரி, வீட்டு தோட்டம் வைத்தாலும் சரி. மீண்டும் வேறு ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.